கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். சத்தியத்தை சத்தியமாக உபதேசிக்கும் கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். எனவே தேவ சித்தத்தை செய்வோம், ஆண்டவருடைய சொல்படி நடப்போம். கர்த்தரிடத்தில் அன்பாய் இருந்தோம் என்றால் அவர் வசனத்தை கை கொள்ளுவோம். இயேசு நம் வீட்டில், ஆலயத்தில், தேசத்தில், இதயத்தில் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்மையே பூரணமாய் அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எனவே இந்த பாவ உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். உபத்திரவங்கள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். செபிப்போமா? ஜீவிக்கதான் இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க அப்பா. பாதுகாக்கும் உடைய செட்டை நிழல்ல எங்களை தருகிறோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையை பற்றி கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் பெரியவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய கண்ணீரின் பாதையில், எங்கள் கஷ்டத்தின் பாதையில் நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற உண்மையே நோக்கி பார்க்கிறோம். சுகவினரை தாங்குகிற கிருபை இறங்கட்டும். பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. கிளையாத்தின் பிசின் தைலமாக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுக்கு சுகம் தருகிற தேவன். பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடும். கரத்தால் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.